எங்களுக்கே சிரிப்பு தாங்க முடியல. என்னடா இப்படி பண்ணுறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த பூ வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தோம். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. கரெக்டு தானே. அதுக்கப்புறம் நான் வந்து இளநியை நல்லா வாங்கி குடிச்சு குளு குளு குளுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் எங்கன்னா இன்றைக்கி வந்து பூ மார்க்கெட்டுக்கு போக போகிறோம். பூ வாங்க போயிட்டு வந்துட்டு என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாமா? போகலாமா? வாங்க. ஹாய் செல்லக்குட்டி, சிலர் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான விளாக் என்னென்னு பார்த்தலாமா? நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டேன். வந்தவுடனே வந்துட்டு நான் வந்து ஒரு ஜூஸ் தான் குடிக்க போகிறேன். இது என்னென்னா ஏபிசி பொடி, ஓகேவா? கேரட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பீட்ரூட்டு, ஆப்பிள், இதெல்லாம் வந்து ட்ரையாக எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாப்பா இருக்கா. அவள் வந்து ட்ரை ரோஸ்ட் அதை வந்து என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் வெட்டி போட்டு நல்லா காய வச்சுருந்தா. அப்புறம் நான் வந்து அரைச்சி கொடுத்தேன்னா, அக்கா நீங்களும் குடிங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டப்பாவில் கொடுத்தா. ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம ரெகுலராக எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து என் தங்கச்சி சப்ஜா விதை வந்து ஊற வச்சுட்டு குடிக்காமல் போயிட்டா. சரி என் தம்பிகிட்ட கேட்டேன் குடிக்கிட்டா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னா, அதனால் வந்துட்டு அதிலே நான் மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறேன். எனக்கு வந்து சியா சீட் கூட குடிச்சு எனக்கு பழக்கம் இருக்குது. சப்ஜா விதை வந்து நான் குடிச்சு பழக்கமே இல்லை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது. கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சால்ட்டோ இல்லை சுகரோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அப்படியே வந்து நம்ம குடிச்சிட வேண்டியது தான். ஸோ இப்போ குடிச்சு பார்த்தரலாமா எப்படி இருக்குன்னு? எனக்கு வந்து இந்த ஜூஸ் குடிக்கிறது பிரச்சனை இல்லை. அந்த சப்ஜா விதையை சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நான் குடிச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா என்னோடய பாடி ஹீட் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் ஏதாச்சும் ஒன்று பாடியை கூலிங்காக வச்சுக்கிறதுக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டை எல்லாமே வந்துட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சா. எனக்கு விஜய் அண்ணா ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு இந்த டைலாக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏண்டா நான் சாமிங்க அப்படின்பால, எனக்கு கஞ்சா விற்கும்போது இது சாமின்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடிப்பார். ரொம்ப அழகாக இருப்பார். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அவரை கொஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன, மற்ற வேலைகளை பார்க்க வேண்டியது தான். இன்றைக்கி வேறு வெளியே வேறு போகணும். ஸோ அதுக்கு நம்ம கிளம்பணும். கிளம்பிடலாமா? வாங்க. ஹாய். ஸோ நான் வந்து கிளம்பிட்டேன். எங்கன்னா இன்றைக்கி வந்து பூ மார்க்கெட்டுக்கு போக போகிறோம். பூ வாங்க போயிட்டு வந்துட்டு என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாமா? போகலாமா? வாங்க. நானும் அக்கா தான் போகிறோம். போயிட்டு வரலாம். ஸோ நம்ம வந்துட்டு பூ மார்க்கெட் வந்தாச்சு. இங்கே வண்டி பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. அங்கே வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நான் வந்து பூ மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டேன். அதுக்குள்ளே போகும்போதே அப்படியே ஏதோ கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த ஸ்மெல்லு. பூ மார்க்கெட்டுன்ட்டு இல்லை, நம்ம அதை கிராஸ் பண்ணும்போதே வந்துட்டு அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கோயில் விசேஷப்போலாம் இந்த ஸ்மெல் அடிக்கும்ல பூவு, அந்த மாதிரி நிறையா பூ இருந்தது. ஆனால் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தது. மல்லிகைப்பூ வந்து 1/4 கிலோ 120 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் முல்லைப்பூ வந்துட்டு 80 ரூபா சொன்னாங்க 1/4 கிலோ. எனக்கு முல்லைப்பூ ரொம்ப 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 பிடிக்கும். நான் முல்லைப்பூ கேட்டேன். சரி எங்கள் அக்கா எவ்வளோன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு கடையில் இப்போ வேறு இடத்துல வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு 1/4 கிலோ வாங்கினா. அப்புறம் முருகருக்கு போடுறதுக்காக அரளிப்பூ வாங்கினோம். இது வந்து ஒரு பண்டில் வந்து 80 ரூபா. ஸோ அது வாங்கினோம். அதுக்கப்புறம் துளசி, மற்றதெல்லாம் வாங்கிட்டு அந்த பூவெல்லாம் வந்து அப்படியே அழகாக சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எல்லா பூவும் வந்து வாங்கியாச்சு. இப்போ வந்துட்டு அவங்க எல்லா பூவும் ஒரு கவரில் போட்டு தரேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு கவரில் போட்டு வாங்கிட்டோம். அப்புறம் இந்த பக்கம் ஒரு பூ இருக்கும். இருங்க காமிக்கிறேன். ஒரு ஒயிட் கலர் பூ. அது மாலை கட்டுவாங்கள்ல அந்த பூ. அது சம்மங்கியா என்னமோ சொல்லுவாங்க. அந்த பூ இந்த ஒயிட் கலர் பூ தான். அது வந்துட்டு ஒரு கடையில் 1 கிலோ வந்துட்டு 100 ரூபா சொன்னாங்க. இன்னொரு கடையில் 1 கிலோ 40 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கே சிரிப்பு தாங்க முடியல. என்னடா இப்படி பண்ணுறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த பூ வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தோம். அது வந்து சாமிக்கு போடலாம். அப்புறம் வந்துட்டு துளசி வாங்கினோம். ரோஸ் எல்லாம் வாங்கலை. ரோஸ் எல்லாம் ஏற்கனவே இருக்குது.
ஆனால் எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் கச்ச 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 கச்சன்னு தான் இருக்கும். பட் அந்த பூவெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நானும் அக்காவோட செகண்ட் பாப்பா அவள் 3 பேர் தான் போனோம். போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அக்காவையும் பாப்பாவையும் வந்துட்டு வீட்டில் விட்டுட்டு நம்ம வந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிடலாமா? அப்புறம் அக்காவை வீட்டில் விட்டுட்டு நான் வந்துட்டு வரும்போது ஒரு இளநீ குடிக்கலாம் அப்படின்னு ஸோ பார்த்தேன். சரி இளநீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இளநீ வாங்கினேன். 50 ரூபா ஒரு இளநீ. ஜிஎன் மில்ஸில் தான் வந்து குடித்தேன். என்னோடய ஃபேஸில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் வருது திடீர்னு, ஏன்னு தெரியல. நான் வந்து அவ்வளோவா எதுவுமே தேவையில்லாமல் சாப்பிட்றதும் இல்லை. பாடி ஹீட் ஆகுது. ஸோ நிறைய பேர் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அது சீக்கிரமாக சரியாயிடும். இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஸோ அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். அதனால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது வந்து நேச்சர் தானே, அதை நம்ம தடுக்கவா முடியும்? அப்புறம் வந்துட்டு தேங்காய், இது வந்து வழுக்க தேங்காய் இருக்கிறது. நான் வந்து தேங்காவை 2 இது இருக்குமா, அதில் வந்து 2யுமே வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அப்பாவுக்கு ஒன்றும் அம்மாவுக்கு ஒன்றும் கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்போவுமே வந்துட்டு நான் இது என்னது இளநீ குடித்தேன் அப்படின்னா தேங்காய் இப்படி கிடச்சிதுன்னா நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். அது ஏன்னு தெரியல, எனக்கு அப்படி அப்படி ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அப்பாவுக்கு ஒன்று கொடுத்தேன். அப்பாவுக்கு ஒன்று கொடுத்துட்டு அம்மா வந்து துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு பார்க்கறதுக்குள்ளே தண்ணி, எப்பா இந்த தண்ணி நம்ம நேரங்கட்ட நேரத்தில் தான் வந்து உயிரை வாங்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக லெக் ஒர்க் அவுட் வேறு, நிற்கவே முடியல, அலைச்சல் வேறு இன்றைக்கி. எப்பா டே அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் ட்ரம்மு ஃபுல்லாக நிறைக்கணும், வேறு வழி இல்லைல்ல. அப்புறம் என்ன, குடத்தெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு தண்ணியை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முருகா முருகா. அப்புறம் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு இன்றைக்கி வண்டியை வேறு கழுவிடலாம் அப்படின்னு பார்த்தேன். வண்டியை கழுவி ரொம்ப நாள் ஆச்சா, சரி வண்டியையும் கழுவிடுவோம் அப்படின்ட்டு அப்படியே வந்து தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தேன். எப்போவுமே வந்துட்டு எனக்கு பாட்டு தான் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி விடும். எல்லாத்தையும் நரைச்சிட்டு சரி வண்டியை கழுவுவோன்னு சொல்லிட்டு வண்டியை வந்து வெளியே எடுத்து நிறுத்த போகிறேன். நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாம்பை வச்சு நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். முதல்ல எப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, அதுக்கு மட்டும்தான் வண்டி சைக்கிள் எல்லாத்தையுமே கழுவுவோம். என் தம்பி வந்து என் வண்டியை கழுவி வச்சுருவான். எனக்கு என்னோடய வண்டின்ட்டு இல்லை, பொதுவான வண்டி தான். பட் அவன் வந்துட்டு அவனுக்கு மைண்ட் செட் இருக்கும்போது எல்லா வண்டியும் கழுவி நீட்டாக தொடச்சி வச்சுருவான். சரி இன்றைக்கி எனக்கு மைண்ட் செட்டாக இருந்தது, சரி கழுவி எடுத்துடலாமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் ஷாம்பு, கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இருக்குல்ல, அதை வந்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா நுர வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவுற நார் இருக்குல்ல, அந்த நார், கம்பி நார் இல்லாமல் இந்த ஸ்க்ரப்பு, அதை வச்சுட்டு நல்லா வண்டியை ஃபுல்லாக கழுவி தொடச்சி நீட்டாக வந்து எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இந்த முருகர் ஃபோட்டோ வந்து முன்னாடி ஒன்று இருக்கும். எங்கள் பாப்பா அன்றைக்கி தெரியாதனமாக வந்துட்டு என்ன பண்ணிட்டான்னா கிழிச்சு விட்டுட்டா. அதை அப்படியே ஒட்டி வச்சுருந்தேன். இன்னொரு டைம் போகும்போது வாங்கி ஒட்டணும். ஃபுல்லாக கழுவி எடுத்தாச்சு. என் வண்டி எப்படி இருக்கான், அழகாக இருக்கானா? அப்புறம் என்ன, இதுக்கே சாயங்காலம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு சமைக்கணும்ல. இன்றைக்கி ஜிம் வேறு போகல, கால் பயங்கர வலி, அதனால் ஜிம்மு போகல. நைட்டுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தோசை, அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் போட்டு கிரேவி மாதிரி. நீங்கள் சோயா பீன்ஸ் பண்ணும்போது சோயாவை நல்லா சுடுதண்ணில் போட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் பொடி, கரம் மசாலா பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தனியாக வறுத்துட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சா, அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்படியே எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு தூங்கியாச்சு.